ஹாய் வணக்கம். நான் இப்போ வந்து செந்தில்குமார். நான் வந்து இப்போ பிடபிள் சப்ஜெக்ட்ல மெஷ் அனாலிசிஸ் நான் எடுக்க போகிறேன். இங்கே பார்த்துங்க, இப்போ ஒரு சர்க்யூட் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், உங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிவிட்டு கரண்ட் த்ரூ 2 ஓம் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 3 மெஷ் இருக்குது. இது வந்து மெஷ் 1, மெஷ் 2, மெஷ் 3. இப்போ அந்த 2 ஓம் ரெசிஸ்டர் வந்து நான் லோட் ரெசிஸ்டரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெஷ் அனாலிசிஸ்னால் நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு மெஷ்லையும் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ I1, I2, I3 are mesh current flowing in the respective meshes. இந்த clockwise direction அப்படின்னா எப்படி ஃப்ளோ ஆகுது, I1, I2, I3 எப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ I1 இந்த கரண்ட் 20 ஆம்ஸ் கரண்ட் வந்து I1க்கு மட்டும் தான், அதாவது மெஷ் 1ல் மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகுது. 5 ஆம்ஸில் ஃப்ளோ ஆகலை. ஏன்னா 5 ஆம்ஸ் பிரான்ச் வந்து காமன் பிட்வீன் 1 and 2. அதுபோல் 3 ஓம் பிரான்ச் 5 ஓம் பிரான்ச் வந்து காமன் பிட்வீன் மெஷ் 1 அண்ட் மெஷ் 2. அப்போ 3 ஓம் பிரான்ச் வந்து காமன் பிட்வீன் மெஷ் 2 அண்ட் மெஷ் 3. இப்போ இந்த 10 ஓமும் 10 வோல்ட்டும் அந்த பிரான்ச் சீரீஸ் இது வந்து மெஷ் 2க்கு மட்டும். இந்த ஷார்ட் சர்க்யூட் வந்து மெஷ் 2க்கு மட்டும். அதே போல் இந்த பிரான்ச் இருக்குல்ல, இந்த ஷார்ட் சர்க்யூட் 2 ஓமு 20 வோல்ட்டு, இது வந்து மெஷ் 3க்கு மட்டுமே உள்ளது. ஆகையால் நம்ம என்ன பண்ணுறோம், I1 = 20 ஆம்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அது வந்து ஒரு ஈக்குவேஷன். I1 மட்டும் 20 ஆம்ஸ். ஏன்னா நமக்கு I1 தெரிஞ்சு போச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது I1, I2, I3 தான், அன்னோன் தான். அதில் வந்து 20 ஆம்ஸ் மெஷ் 1க்கு மட்டும் இருக்கிறதால I1 வந்து 20 ஆம்ஸ்ன்னு நம்ம வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் அப்படி நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், I1 இதை வந்து நம்ம 3 கரண்ட்டும் உள்ள மாதிரி நம்ம எழுதணும்னா I1 + 0 I2 + 0 I3 = 20 ஆம்ஸ்ன்னு எழுத முடியும். இப்போ மெஷ் 2க்கு அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போனா இந்த ரெசிஸ்டரில் கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். நேச்சுரலாகவே இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகிறதால இது வந்து ட்ராப் ஆகும், இப்படி ட்ராப் ஆகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதனால் வோல்டேஜ் ட்ராப்னா நம்ம வந்து என்னோடய ஃபஸ்ட் இதில் சொல்லியிருக்கேன், அது வந்து நெகட்டிவ். பொட்டென்ஷியல் ரைஸ்னா பாசிட்டிவ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இதில் வந்து இது வந்து என்ட்ரி பாயிண்ட், இது லீவிங் பாயிண்ட் கரண்ட்டு. அதனால் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ இங்கே வந்துட்டேன் நான். இங்கேருந்து இங்கே வரேன், அப்புறம் இங்கேருந்து இங்கே வரேன். அப்போ இது என்ட்ரி பாயிண்ட்டு, இது லீவிங் பாயிண்ட்டு. இப்படி வந்துடும். திரும்ப இங்கே நான் வந்துடுவேன். எந்த பிரான்ச்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெஷ் 2வை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பொலாரிட்டி, சைன் பொலாரிட்டி. அப்போ -5 × I2 - I1. மெஷ் 2வை கன்சிடர் பண்ணும்போது I2 வந்து பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிறோம். I2 பாசிட்டிவ். ஸோ I2 - I1. இங்கே வந்து -10 × I2. இது வந்து -10. இது வந்து வோல்டேஜ். இந்த இது வந்து -3 × I2 - I3 = 0. இது ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 5I1 - I2 + 3I3 = 10. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இதே போலயே வந்து நம்ம தேர்டு ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். மெஷ் அனாலிசிஸ் மெஷ் 3க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது மெஷ் 3, கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ இது ப்ளஸ், இது மைனஸு. கரண்ட் என்ட்ரிங் பாயிண்ட் இஸ் பாசிட்டிவ், கரண்ட் லீவிங் பாயிண்ட் ரெசிஸ்டர் இஸ் நெகட்டிவ். இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். நேச்சுரலாகவே இது வந்து வோல்டேஜ் சோர்ஸு. ஸோ இது வந்து பொட்டென்ஷியல் ரைஸு. பொட்டென்ஷியல் ரைஸ்னால் நம்ம வந்து இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இங்கே கரண்ட், இந்த பிரான்ச்சு கரண்ட் வந்து I3 - I2. ஏன்னா I3 வந்து பாசிட்டிவ். I3 - I2. I3 வந்து பாசிட்டிவ். ஸோ -3 × I3 - I2. இந்த இது முடிஞ்சிடுச்சு காமன் பிரான்ச்சுக்கு. -2 × I3 இந்த லோட் ரெசிஸ்டருக்கு எழுதியாச்சு. +20. ஏன் என்ன ப்ளஸ்னா இது வந்து பொட்டென்ஷியல் ரைஸ், அதனால் +20 நம்ம = 0. அதாவது சம் ஆஃப் கேவிஎல் என்னென்ன,
sum of the potential drop or potential rise, or sum of the voltages in a closed path is equal to 0. நம்ம closed path, அது potential rise இருக்கலாம். இந்த voltage is nothing but sum of potential rise minus sum of potential drop equal to 0. and இது ஆக்சுவலி வந்து ப்ளஸ் தான், பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து மைனஸ் இல்லையா, அதனால் இது மைனஸ்ன்னு ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இல்லையா, சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப். எதை வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே ஒரே தான் வரும் நமக்கு. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து 0i1 கிடைக்கும், ப்ளஸ் 3i2 கிடைக்கும், மைனஸ் 5i3 கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் 20 கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 3. ஸோ இப்போ கம்பைல் பண்ணுங்கள். i1 plus 0i2 plus 0i3 equal to 20. The equation 1. 5i1 minus 18i2 plus 3i3 equal to 10 is equation 2. அப்புறம் 0i1 plus 3i2 minus 5i3 equal to minus 20 is equation 3. இது மூணுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா i1 உங்களுக்கு 20 amps கிடைக்கும், i2 வந்து 6.296 amps கிடைக்கும், i3 வந்து 7.778 amps கிடைக்கும். அப்போ லோட் கரண்ட் வந்து நமக்கு i3 அப்போ 7.778 amps. இங்கே i1, இது வந்து i2, இது வந்து i3. அப்போ இந்த கரண்ட் வந்து IL. ஸோ IL equal to I3. Therefore IL equal to I3. That is equal to 7.778 amps downward direction. Okay, understood? Thank you.